கோவைப்புதூர் ஜி ஸ்கொயர் 7 ஹில்ஸ் வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தின விழா. நடிகர் தாமு மற்றும் நல்லறம் அறக்கட்டளை தலைவர் அன்பரசன் ஆகியோர் பங்கேற்று 50,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை துவக்கி வைத்தனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கோவைப்புதூர் பகுதியில் உள்ள ஜி ஸ்கொயர் 7 ஹில்ஸ் வளாகத்தில் உலக சுற்றுச்சூழல் தின விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 50,000 மரக்கன்றுகள் நடுவதற்கான திட்டத்தை துவங்கும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவர் அன்பரசன் மற்றும் பிரபல நடிகர் தாமு ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நடுவு செய்து புதிய திட்டத்தை துவக்கி வைத்தனர். தொடர்ந்து நடிகர் தாமுவுடன் இணைந்து ஒவ்வொருவரும் 5 மரக்கன்றுகள் நடுவோம் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் தாமு, மறைந்த நடிகர் விவேக் சுமார் 35 லட்சம் மரக்கன்றுகளை நட்டுள்ளதாகவும் இதில் சுமார் 7.5 லட்சம் மரக்கன்றுகள் மரமாக வளர்ந்திருக்கும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய நல்லறம் அறக்கட்டளை தலைவர் அன்பரசன், மரக்கன்றுகள் நடுவதன் அவசியத்தை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் மரங்கள் வளர்வதற்கு தடையாக உள்ள பிளாஸ்டிக் பொருட்களை கையாள்வதில் பொதுமக்கள் கவனமாக செயல்பட வேண்டும் என்றார். இதையடுத்து பேசிய ஜி ஸ்கொயர் நிறுவனத்தின் விற்பனை தலைவர் பிதாகுமார், 7 ஹில்ஸ் பகுதியில் 700 ஏக்கர் பரப்பளவில் அனைத்து வகையான பிளாட்டுகள் விற்பனைக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து ஜி ஸ்கொயர் 7 ஹில்ஸ் வளாகத்தில் நடைபெறவுள்ள மாஸ்ட்ரோ இளையராஜா இசை நிகழ்ச்சி குறித்து நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் கூறுகையில், இதுபோன்ற மலைகள் சூழ்ந்த இயற்கை சார்ந்த இடத்தில் உலகிலேயே முதன்முறையாக இளையராஜாவின் இன்னிசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இன்னைக்கு உலக சுற்றுப்புற சூழல் தினம். அதனுடைய நேரடி அர்த்தம் நம்மளை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரை நமக்கு ஆரோக்கியம் கொடுக்குற அளவுக்கு நம்ம வச்சுக்கணும், பராமரிக்கணும். அதுக்கு நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு சுத்தமான காற்று கிடைக்கணும், சுத்தமான தண்ணீர் கிடைக்கணும். எதை ஆதாரப்பட்டிருக்குன்னா நம்மளுடைய சுகத்தை ஆதாரப்பட்டிருக்குது, அதான் சுகாதாரம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, மரங்களை வளர்த்தெடுப்பது. மரக்கன்றுகளை நட்டு சில ஆண்டுகள் கழித்து அது விருட்சமாக வரும் வெளியில். இந்த பணியை இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் டாக்டர் கலாமோடு இணைந்து நானும் விவேக் அவர்களும் கிட்டத்தட்ட பல லட்சம் மரக்கன்றுகள் நட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச விவேக் நண்பர் 35 லட்சம் மரத்துக்கு மேலே நட்டவர். அவங்க நண்பர்கள் பண்ணுறாங்க. நானும் 20 லட்சத்துக்கு மேலே மரக்கன்றுகள் நட்டிருக்கோம். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 7.5 லட்சம் மரங்கள் வளர்ந்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இந்த ஜி ஸ்கொயர் இந்த மிகப்பெரிய இந்த வளாகத்தில் பல அமைப்புகள் ஒன்றா இணைஞ்சு, நல்லறம் அமைப்பு, அறக்கட்டளை, அப்புறம் சிற்பி ஃபவுண்டேஷன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பெரியவங்கள்லாம் பல மரக்கன்றுகளை, ஆயிரக்கணக்கான மரக்கன்று, லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை இந்த 700 ஏக்கரில் நட்டு அதை மரமாக்கணுங்கிற ஒரு பெரிய திட்டம் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 7 மலைகளுக்கு முன்னாடி மனிதன் உண்டாக்குற ஒரு காடு மாதிரி ஏற்கனவே ஒரு இயற்கையான காடு இங்கே இருக்குது. இது மனிதர்கள் வாழ்கின்ற பகுதியில் சுற்றி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபாரஸ்ட்னு கூட சொல்லலாம். நாமளே உருவாக்குகின்ற ஒரு சின்ன குட்டி காடு அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி இதை ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில். நிறைய நிகழ்ச்சிக்கு நான் கலந்துக்கிட்டால் கூட மாணவர்களை அழைச்சிட்டு அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுத்து, டாக்டர் கலாமோட 7வது கட்டளையான இந்த மரக்கன்று நடுவதற்காக ஒரு கட்டளை, ஒரு ஓத்து இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி மாணவர்களை எடுக்க வச்சு இந்த நிகழ்ச்சியை என்னை சிறப்பு விருந்தினராக கலந்துக்க வச்சதுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். என்விரான்மெண்டல் டே நம்ம இதையை இன்னும் டெவலப் பண்ணி நம்ம எப்போவும் நம்மளுடைய அடுத்த பல தலைமுறைக்கு இதை காத்து கொண்டு போகணும். அதுக்காக தான் நாங்கள் எங்கள் நல்லறம் அறக்கட்டளை சார்பாக பல வருடங்களாக பல லட்சம் மரம் இது வரைக்கும் நட்டிருக்கோம். இங்கே ஒரு 700 ஏக்கர் பரப்பளவில் ஒரு மிக பிரம்மாண்டமான 7 ஹில்ஸ் சிட்டின்னு ஜி ஸ்கொயர் இங்கே உருவாக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இங்கே குடியிருக்கிற மக்கள் அனைவரும் ஒரு க்ரீன் என்விரான்மெண்ட்டில் இருக்கணும். அந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ப ஜி ஸ்கொயர் கொடைய இணைஞ்சு இன்றைக்கி அதுவும் இல்லாமல் நம்மளுடைய மோட்டிவேட்டிவ் ஸ்பீச்சர் தாம் அவர்கள் ரொம்ப சிறப்பு. இதில் அவர் கலாமோட ட்ராவல் பண்ணி இந்த இதில் ரொம்ப வருடமாக அவங்க இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஃபேஸில் இப்போ 50,000 மரம் நடலான்னு சொல்லி நாங்கள் பிளான் வச்சுருக்கோம். இது 50,000ங்கிறது நாங்கள் இன்னும் ஜாஸ்தியாக இந்த ஒரு 700 ஏக்கர்ஸ்குள்ளேயே ஒரு மோர் தேன் 1.5 lakhs மரம் நட்டலாம்னு சொல்லி பிளான். இது நீங்கள் இன்னொரு
2 இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு யூரோப்பில் ஒரு க்ரீன் சிட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். எஸ், அதான் எங்களுடைய பிளான். இதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மரம் வந்து இன்றைக்கி நட்டுட்டு போனால் மட்டும் பத்தாது, இது தொடர்ச்சியை வளர்த்தி இது வந்து பெரிய மரமாக ஒரு தாமு ஒரு சொன்னது மாதிரியே ஒரு க்ரீன் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி இது வந்து இது உருவாக்கும். நன்றி. டைப்பான மரங்களை அதிகமாக வந்து நாட்டு மரங்களை இந்த வேம்பு நிறையா பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லா நாட்டு மரங்கள் ஆல் டைப் ஆஃப் இந்த ஃப்ரூட்ஸ் கொடுக்குற மரங்களும் நடுறோம். உங்களுக்கு இயற்கை நல்லா அதாவது நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய அனைத்து மரங்களும் அதில் எல்லாமே பாசிட்டிவ் Positive ட்ரீஸ், trees. மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மரங்கள். இந்த வருஷம் நம்ம இது வந்து இன்னைக்கு இந்த வேர்ல்டு என்வாயர்மெண்ட் டே இன்னைக்கு வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு வென்யூவில் நம்ம இந்த நாளை வந்து கொண்டாடுறதுன்றது ஒரு சிறப்பான விஷயம். ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் அபவுட் 700 ஏக்கர்ஸ் சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஃபுல்லாகவே சுற்றி வந்து நம்மளுடைய என்வாயர்மெண்ட் இதுதான் இருக்குது. மலை, பியூர் ஏர், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம கிட்டத்தட்ட 3000 குடியிருப்புகள் கொண்டு வர பிளான் இருக்குது. ஸோ இதில் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று அஃபோர்டபுள் பிளாட்ஸு, இன்னொன்று வந்து ப்ரீமியம் பிளாட்ஸ். ஸோ எல்லா விதமான மக்களுக்கும் வந்து இந்த என்வாயர்மெண்ட்டில் அவங்க வந்து வசிக்கணும் அப்படின்றது தான் நோக்கம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அஃபோர்டபுள் ஒரு சாதாரணமாக இருக்கவங்களும் வாங்கக்கூடிய அளவுக்கு சில பிளாட்ஸ் இருக்குது. ப்ரீமியம் பிளாட்ஸும் இருக்குது. இந்த ப்ரீமியம் பிளாட்ஸுக்கு அதுக்குண்டான ஃபெசிலிட்டிஸும் இருக்கும். ஸோ நம்ம இங்கே வெறும் வந்து குடியிருப்பு மாத்திரம் கொண்டு வரல. நம்ம வந்து இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ட்ரேட் காரிடார் மாதிரி கொச்சின்லேருந்து பெங்களூருக்கு கனெக்ட் பண்ணுற ரூட்டு வந்து வெஸ்டர்ன் ரிங் ரோடு வருது இல்லைங்களா, இது ஃபுல்லாக வந்து இது ஒரு ட்ரேட் காரிடார் மாதிரி வரப்போகுது. இது வந்து நம்ம இங்கே இருக்க மக்களுக்கு எந்த சைடு வேணால் அவங்க வந்து போயிட்டு வரத்துக்கு, அவங்க வேலை விஷயமாவோ இது விஷயமா போயிட்டு வரதுக்கு சௌகரியமாக இருக்கும். இந்த இடம் சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, காலேஜஸ், ஸ்கூல்ஸு, நம்மளுடைய கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து சிஎஸ் அகாடமி இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே இருக்க போகிற மக்களுக்கு அவங்களுடைய பசங்களுடைய படிப்புக்கும் வந்து வசதியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த இடத்துல நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ், ஹோட்டல்ஸு, இந்த மாதிரி மக்களுக்கு மால்ஸு, மக்களுக்கு வந்து அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிற மாதிரி, அதே மாதிரி ஒரு ப்ரீமியம் இது இருக்கிற மாதிரியும் விஷயங்கள், அம்சங்கள் இந்த என்டையர் கம்யூனிட்டியில் வரப்போகுது. ஸோ இது இல்லாமல் அவங்க இந்த என்வாயர்மெண்ட் சுற்றி ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிற போது இங்கே இருக்கிற இடத்துலையும் வந்து அவங்க வந்து பசுமையாக இருக்கணுன்றதுக்கோசரம் சார் சொன்ன மாதிரி இங்கே கிட்டத்தட்ட ஒரு 50,000 மரக்கன்றுகள் நடப்போம். ஸோ இதெல்லாம் வந்து மக்களுக்கு ரொம்ப உபயோகமான ஒரு விஷயமா கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு உலகத்திலேயே ஒரு மூத்த இசைக்கலைஞர் அப்படின்னு சொன்னால், இசை அமைப்பாளர் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மாஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா சார் அவர்கள் தான். அதுக்கே நமக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்கும். ஏன்னா உலகத்திலேயே 82 வயசில் ஒரு 4 மணி நேரம் ஒரு மேடையில் இருந்து கச்சேரி செய்கிற ஒரே பாக்கியம், அந்த பெருமையை நம்ம நாட்டை சேரும்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் இப்படி ஒரு இயற்கை சார்ந்த ஒரு சூழலில் 700 ஏக்கர் பரப்பளவில் உலகத்திலேயே முதன்முறையாக மறுபடியும் சொல்லிக்கிறேன், உலகத்திலேயே முதன்முறையாக இப்படி ஒரு இயற்கை சார்ந்த சூழலில் வந்து G2 7 Hills சிட்டி கிரவுண்ட்ஸில் இளையராஜா சார் வந்து அவருடைய இசையை நமக்கு தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லும்போது அது மிகையாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. G2 இப்படி ஒரு நிறுவனம், இப்படி ஒரு அழகான ஒரு இசை நிகழ்ச்சியை இந்த இடம் வந்து ஏற்பாடாகிறதுக்கு முன்னாடியே இந்த அமைப்பை நடத்தி இந்த இசை நிகழ்ச்சியை நம்ம எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு முதல்ல நாங்கள் வந்து பார்க்கும்போது இது ஒரு 700 ஏக்கர் பரப்பளவில் ஒரு பிளாட் கிரவுண்டாக இருக்குது. பட் இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. பார்க்கவே அண்ணாந்து பார்க்க ரொம்ப உசந்து பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இடத்த வந்து வித்தின் மேட்ரு ஆஃப் 1 மந்த்தில் வந்து ரொம்ப அழகாக க்ளியர் பண்ணி நிறைய விஷயங்களை ஏற்பாடு பண்ணி மக்கள் வந்து எந்த ஒரு ஹேசலும் இல்லாமல் எந்த கஷ்டமும் படாமல் ரொம்ப அழகாக வந்து ஈஸியாக வந்து உட்காந்து ஒரு இயற்கை சூழலில் இளையராஜா இசையை கேட்கணுன்னா நம்ம எவ்வளோ ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கணும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு எந்த
எக்ஸிட் அண்ட் என்ட்ரி கேட் எல்லாமே கிளியராக அப்டேட் ஆகிருக்கும். அண்ட் எல்லாரும் வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லாமல், இந்த கல் முள் இல்லாமல், கஷ்டப்படாமல் அழகாக வந்து இசை நிகழ்ச்சியை ரசிச்சுட்டு கடைசி வரைக்கும் இருந்து ராஜா சாரோட இசை நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சுட்டு போகலான்னு எல்லாருடைய தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். ஆன் பிஹாஃப் ஆஃப் G Square 7 Hills City Grounds அண்ட் மௌனராகம் முரளி சார். ஸோ இதோடைய டிக்கெட்ஸ் எல்லா அவுட்லெட்ஸ்லையும் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் பை ஜொமேட்டோவில் இருக்குது. ப்ளீஸ் கோ அண்ட் பர்ச்சேஸ் யூர் டிக்கெட்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் இங்கே G Square 7 Hills City Grounds விவேகானந்தபுரம் கோவில், அதாவது கோவையோடைய ஊட்டி அப்படின்னு சொல்கிற இந்த கோவில் வந்து நீங்கள் எல்லோரும் கலந்து எங்களோட சேர்ந்து இசை நிகழ்ச்சியை கொண்டாடணும். இசை தேவனை ராகதேவன் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களையும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நாள்